பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வேத வசனம் லூக்கா 21 அதிகாரம் 19 உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வேத வார்த்தையில நாம் பொறுமையை குறித்து பார்க்கிறோம். இந்த பொறுமை என்பது ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஆவியின் கனிகளிலே ஒரு கனியானது நீடிய பொறுமை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாது அந்த அநேக வசனங்களை நாம் வாசிக்கிறோம். தேவன் பொறுமையை குறித்து அநேக வேத வார்த்தை சொல்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த பொறுமையை கடைபிடிப்பது என்பது சாதாரண ஒரு காரியம் கிடையாது. வேத வசனமானது சொல்கிறது, விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அது மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள் என்று சொல்கிறது. அது என்னவென்றால், நாம் ஒரு பொறுமையோடு நாம் ஆண்டவருக்குள்ளாக இருக்கும்போது நமக்கு நிறைய சோதனைகள் வரும். நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். வீண் பழிகளை நாம் ஏற்க வேண்டியது இருக்கலாம். செய்யாத தவறுக்கு நாம் குற்றவாளிகளாக கருதப்படலாம். ஆனால் பொறுமையோடு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருப்போமானால் ஆண்டவர் நம்முடைய பொறுமைக்காக அவர் நம்முடைய ஆத்துமாக்களை நித்திய ராஜ்யத்திற்கு கொண்டு செல்ல அவர் வழிநடத்த நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆதலால் இன்று ஒரு துன்பத்தின் மத்தியிலே கடந்து செல்கிறீர்களா? வேதனையின் மத்தியில் கடந்து செல்கிறீர்களா? ஆனால் பொறுமையோடு இருங்க, காத்திருங்கள். உங்களுடைய நேரத்திற்காக நீங்கள் காத்திருக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாகவே நாம் இந்த பொறுமை நிமித்தம் நம்முடைய ஆத்துமாவை காத்து கொள்வதற்கு அவர் நமக்கு உதவி செய்ய வல்ல தேவனாய் இருக்கிறார். ஆனால் அதை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நம்மளை கண்டிப்பாக நித்திய ராஜ்யத்திற்கு கொண்டு செல்வதற்கு அது ஒரு ஏதுவாக மாறும். ஆதலால் இன்று எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் கலங்காதீர்கள். கர்த்தருடைய சமூகத்திலே பொறுமையோடு காத்திருங்கள். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.